ராதிகா வீட்டிலேருந்து கிளம்பும்போது இனியா வந்து ராதிகாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. நான் உன்னோட அப்பாவை உங்ககிட்டயே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதை கேட்டு இனியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைவை கூப்பிட்டு ராதிகா கிளம்பும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் ராதிகா வந்து கேட்குற மாதிரி இல்லை. கோபி வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, நானும் வந்துடுறேன் இல்லைன்னா நீ இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் ராதிகா வந்து எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. கோபி கதறி அழுதும் கூட ராதிகா வந்து அதை கண்டுக்கவே இல்லை. சிரிச்ச முகமாக வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு ராதிகா ஆட்டோ ஏறி போயிடுறாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாக்யா வந்து ரூமில் போய் தனியாக உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. ராதிகா கூட ட்ரிப்பு போனதை பற்றி எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அங்கே நடந்த விஷயங்க, ஃபோட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஃபீல் பண்ணினா கூட வெளியே சிரிச்சிட்டே போனதை நினச்சி பாக்யா வந்து அழுகுறாங்க. அந்த நேரத்தில் செல்வி வந்து பாக்யா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ராதிகா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைக்கா. கோபி சாரை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் ராதிகா மேடம் எவ்வளவு கம்பீரமாக இருந்தாங்கல்ல, ஆனால் இவரை கல்யாணம் பண்ணிட்டு ராதிகா மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி செல்வியும் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா இப்போ எடுத்த முடிவில் வந்து தெளிவாக தான் எடுத்திருக்காங்க. பொம்பளைங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் கஷ்டம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க பாக்யா. அந்த பக்கம் ரூமில் பார்த்தீங்கன்னா கோபி காட்டுறாங்க. ராதிகா வீட்டை விட்டு போனதை நினச்சி கோபி ரொம்பவே அழுது புலம்பிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து மையோ கூப்பிட்டு கமலா இருக்கிற வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமலா வந்து ராதிகா கிட்ட கேட்குறாங்க. என்ன நீங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை வரலையான்னு கேட்குறாங்க கமலா. உடனே ராதிகா வந்து இப்போதைக்கு என்கிட்ட எதையுமே கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கமலா வந்து மறுபடியும் என்ன நடந்தது, ஏன் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, ஏன் மாப்பிள்ளை வரல, அங்கே என்ன நடந்தது, யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஸ்டின் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ராதிகா வந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறத பார்த்தோன்னா, நீ அவரை அந்த வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டியா, அந்த பாக்கியா தான் ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமலா திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராதிகா வந்து எதுவாக இருந்தாலும் சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே பாக்கியோட வீட்டில் காமிக்கிறாங்க. கோபி வந்து ராதிகாவை நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காரு. திடீர்னு ரூமை விட்டு வெளியே வந்து ஈஸ்வரி கிட்ட நான் ராதிகாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்து நீ இப்போ வெளியே எல்லாம் போக வேண்டாம் கோபி அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. உடனே கோபி வந்து இல்லைம்மா நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நான் ராதிகாவும் மையவும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறாரு. சரி போய் பார்த்துட்டு உடனே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மனசை இல்லாமல் அனுப்பி வைக்கிறாங்க ஈஸ்வரி. இந்த அங்கே ராதிகா பார்க்க போகிறேன்னு சொன்னதை கேட்ட உடனே இனியா வந்து டேடி நீங்கள் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டீங்களா அப்போ திரும்ப. கோபி உடனே திரும்பி பார்க்குறாரு. அவங்க கூடயே இருந்துருவீங்களா டேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கோபி இருந்துட்டு இல்லை இனியா கண்டிப்பாக நான் இங்கே வருவேன், நான் போய் ராதிகா வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ராதிகா வந்து இங்கே இருந்தாலும் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது, நமக்கான மரியாதை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கோபியும் இங்கே இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்காரு, அதை எதுக்கு நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தெளிவாக முடிவெடுத்து மனசை கல்லாக்கிட்டு இங்கேருந்து போயிருக்காங்க. திரும்பவும் இந்த கோபி வந்து அங்கே போகிறதுனால இவங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம். இந்த தடவை கோபி போகும்போது ராதிகா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.